ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் எவ்வளோ நாளும் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பலருடைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் அதுதான் எனக்கு படுத்த உடனே தூக்கம் வரமாட்டேங்குது. அதுவும் ரொம்ப நேரம் ஆனால் கூட 12 மணி 1 மணி வரைக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது. நான் என்ன தான் செய்யறது சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் கவலை எல்லாம் மறைக்கணும். உங்களுக்கு என்ன கவலை வேணால் இருக்கலாம். இல்லை கடன் வாங்கின கனவு இருக்கலாம், படிப்பு கனவு இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை பற்றி இருக்கிறது. இப்படி கவலைகளில் எல்லா கவலையும் நிறைய கவலைகள் இருக்கலாம். ஆனால் அந்த கவலைகளை எல்லாமே நீங்கள் மறந்துடணும். அந்த கவலைகளை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வருமா கேட்டால் கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது. ஆனால் அதனால் தூங்கும்போது எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க. தூங்கும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா படுத்து தூங்கணும், அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு அப்படி சொன்னேன் உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா நீங்கள் மனசார உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. இப்போ எந்த தெய்வம், முருகர் பிடிக்குமா, முருகா ஓம் ஓம் ஏதாவது ஒரு இதில் பண்ணுங்கள். ஓம் ஓம் அப்படி ஒரே அதை மட்டுமே மனசை நினச்சி நீங்கள் கண்ணை மூடி தூங்கினீங்கன்னா நல்ல எந்த கவலையும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை அடையலாம். தூக்கம் இல்லை அப்படின்னா அது பலவித வியாதிகள் கொண்டு விட்டுரும். தூக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. கண்டிப்பாக எவ்வளோ வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாவது தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ தூங்குறவங்க எல்லாருமே ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறாங்க. தூங்குறது பெருசில் நீங்கள் 1 மணிக்கு தூங்கினா அதுலேருந்து ஒரு 5-6 மணி நேரமாவது குறைஞ்சி நீங்கள் தூங்க வேண்டியிருக்கும். அப்படி தூங்கலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வாத்தியங்களும் பார்த்தீங்கன்னா அலையாக அலையாக வந்துடும். தூங்கவே இல்லை, நான் ராத்திரிலாம் தூங்கவே இல்லை அப்படின்னா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்லை. அதுக்காக எப்போவுமே நான் டெய்லியே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குறேன். டெய்லியும் தூக்கமே வரல அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் இந்த கவலையெல்லாம் நினச்சே படுத்திருப்பீங்க. எந்த கவலை இல்லாத மனுஷன் அந்த உலகத்தில் இருக்காங்களே கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே மனசில் கவலை இருக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கவலையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மனசில் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு படுத்துக்க. கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கம் கண்டிப்பாக வரும். எப்போ பாரு கவலையை நினச்சிக்கிட்டு அந்த கவலை, ஐயோ காலையில் எழுந்தோன்னே இந்த கவலை, அப்புறம் இன்றைக்கி உள்ள இந்த கவலை, அதுமாதிரி எதிர்காலத்தையும் நினைக்காதீங்க, நேற்று கடந்ததையும் நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்கள் தூங்கணும் இப்போது அப்படின்னு நினைங்க. ஏன்னா தூங்கினா தான் எல்லா உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா இத்தனை மணிலேருந்து மணி வரையும் உறுப்புகள்லாம் இயங்கும் அப்படின்னு இருக்கும். அந்த உறுப்புகள்லாம் இயங்கணுன்னா நல்லா தூங்கணும். தூங்கினா தான் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் தூங்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்படின்னா உங்களுக்கு வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு சோர்வாயிரும். சோர்வாக இருந்ததுன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது, அப்புறம் சாப்பிட முடியாது, அப்புறம் தலையை சுற்றும், வாமிட் வரும், இப்படி ஒவ்வொன்றா வரும். தூங்கவே இல்லை அப்படின்னா தொடர்ந்து நான் தூங்கவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரும். அதனால் என்றைக்குமே தூங்கலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இடத்துல போயிடும். அதனால் என்றைக்குமே தூங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு மனசை கவலையெல்லாம் மறங்க. மனசை நல்லபடியாக நினச்சிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். நல்லபடியாக நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் தூக்கம் வரும். அப்போ அதை விட்டுட்டு எப்போ பாரு அந்த கவலை இருக்குது, இந்த கவலை இருக்குது. யாருக்கு தான் கவலை இல்லை சொல்லுங்கள்? உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் இருக்கானா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கோடி கோடியாக பணத்தை குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கவங்களும் கவலையாக தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கவலை இருக்கும். அவங்களுக்கு தான் கோடி கோடியாக பணத்தை வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. நமக்கு தான் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, படிக்கணும் 1000 அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கும் இன்னும் ஒரு கவலை இருக்கும். கடவுள் எல்லாருக்கும் ஒரு குறை வச்சுருப்பார். 99% தான் எல்லாருக்குமே இருக்கும். அவங்களுக்கு கவலை உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கவலை இருக்குங்க. எல்லாருக்குமே இருக்கும். யாராவது குடும்பத்தில் பார்த்தோன்னா உடம்பு சரியாமல் இருக்கும். அதே இவ்வளோ கோடி கோடியாக பணம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லி அவர் மனசு புண்படும். இப்படி யாருக்காவது ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு குறை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால குறையில்லாத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடவுள் படைக்கல. அதனால் நீங்கள் மனசில் தூங்கணும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா கவலையும் மறந்துடுங்க.
கவலையை மறந்துட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குங்க. தூங்கினா தான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், எல்லாம் வந்து சுறுசுறுப்பாக இயங்கும். அப்போ தான் வந்து உங்களால் வேலை செய்ய முடியும். வேலை செஞ்சால் தான் நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியும். நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இது வந்து சோர்ந்து இருப்பேன். ஏன்னா நான் தூங்குறதே கிடையாது, எனக்கு தூக்கமே வரல. அப்போ மூளை செயல்படாது, கை கால் செயல்படாது, எதுவுமே செயல்படாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது காணாது, கவலை காணாதுன்னு உங்கள் உடல்நிலை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்றைக்கு தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுங்க. அதனால் நல்லா தூங்கணுன்னா கவலையை மறங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.